வணக்கம். CITU செய்திகள் வாசிப்பவர் மா கார்த்திக். முதலில் தலைப்புச் செய்திகள். இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் வழிகாட்டும் இடது கேரள ஜனநாயக அரசு. கூகுள் நிறுவன ஊழியர்கள் தொழிற்சங்கம் அமைப்பு. வேலையில்லா திண்டாட்டம் டிசம்பரில் 9.6% அதிகரிப்பு. ஆய்வில் தகவல். 56,000 கோடி மதிப்புள்ள நிறுவனத்தை 720 கோடிக்கு தாரை வார்க்கும் மோடி அரசு. கோவாக்சின் தடுப்பூசிக்கு இந்தியா அவசர கதியில் அனுமதி வழங்கியது. வல்லுநர்கள் எச்சரிக்கை. தமிழர் மரபுகளை கெடுக்கும் RSS பாஜக பரிவாரம் 1 கோடி பேரை சந்திக்க மக்கள் மேடை முடிவு. 100 நாள் திட்ட தொழிலாளர்களுக்கு 5 மாத சம்பள பாக்கி. போராட்டத்தால் நிதி ஒதுக்கிய மத்திய அரசு. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வரலாறு காணாத வன்முறை. ட்ரம்ப் ஆதரவு கும்பல் வெறியாட்டம். பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் அனைவரையும் கைது செய். ஜனவரி 10 பெருந்திரள் போராட்டம். மாநில தலைநகரங்களில் முற்றுகை போராட்டம். தொழிற்சங்கங்களின் கூட்டு மேடை அறைகூவல். போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். ஆக்கப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தல். மின்வாரியத்தில் கேங்மேன் பணி ஆணை வழங்க வலியுறுத்தி டைஃபி கோட்டை நோக்கி பேரணி. இனி விரிவான செய்திகள். தடுப்பூசி அவசியமானது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சரியான 3ஆம் கட்ட ஆய்வு முடிவுகளின்றி அனுமதியின் அடிப்படையில் கோவாக்சினுக்கு அனுமதி அளித்திருப்பது இந்திய ஆய்வு கட்டமைப்பை நம்பிக்கையே சிதைப்பதாக உள்ளது. வாக்சினின் பாதுகாப்பு குறித்து தெளிவான உலக ஆய்வு வரையறை உள்ளது. இந்த அனுமதியும் அங்கீகாரமும் அந்த வரையறையின்படி அமையவில்லை. எந்த ஆய்வு சட்டத்தின் வழிகாட்டுதலில் மத்திய அரசு அனுமதித்துள்ளது என்ற விவரமும் வெளியிடப்படவில்லை. ஒருவேளை அரைகுறை ஆய்வுகளோடு வெளிவரும் கோவாக்சின் ஏதேனும் பெரும் பிரச்சனையை கிளப்பினால் அது கோவாக்சின் தோல்வியாக மட்டும் முடியாது, ஒட்டுமொத்தமாக வேக்சின்கள் மீதான நம்பிக்கையை செலுத்திவிடும். வெகுஜன மக்கள் தடுப்பூசிகளையே புறக்கணிக்க துவங்கினால் அதன் விளைவு கொடிதினும் கொடிது. தவறான வேக்சின் அந்த வைரஸையே பலம் பொருந்திய வீரியமானதாக மாற்றிவிடக்கூடாது. கூடவே இப்போதைய புதிய வீரிய வைரசுக்கும் இத்தடுப்பூசி பயன்படும். 110% பாதுகாப்பு என்றெல்லாம் கூச்சலிடுவது இந்திய அறிவியல் உலகையே எள்ளி நகையாட்ட செய்கின்றது. தற்சார்பு இந்திய தயாரிப்பு சித்தாந்தங்களை தன் அரசியல் ஆதாயமாக எடுக்கும் பிஜேபியின் சிறுபிள்ளைத்தனமான முன்னெடுப்பு போலத்தான் இந்த அவசரகதி அங்கீகாரம் உள்ளது என்று வெங்கடேசன் MP கூறினார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் வேலை செய்து 5 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வந்த நிலையில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் தொடர் தலையீடு மற்றும் மாநிலம் முழுவதும் நடைபெற்ற போராட்டங்களால் தற்போது கூலி பாக்கியை விடுவித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட வேலையின்மை கிராமப்புற உழைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை தந்துள்ளது. கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பளிக்கும் ஊரக வேலை திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்த சட்டத்திற்கு புறம்பாக எந்திரத்தையும் ஒப்பந்ததாரர்களையும் ஈடுபடுத்தும் வேலைகளை செய்து திட்டத்தை சிதைக்கும் நிலையை அரசு ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் அற்ப சொற்பமாக அளிக்கப்பட்ட வேலைக்கும் உரிய காலத்தில் தொழிலாளர்களின் கூலியை வங்கி கணக்கிற்கு அனுப்பப்படுவதில்லை. இதனால் கடந்த 5 மாதங்களாக ஊதியம் கிடைக்கவில்லை. அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் முழுவதும் நடைபெற்ற தொடர்ச்சியான போராட்டத்தால் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஜனவரி 1 அன்று 960 கோடியை விடுவித்துள்ளது. தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி சங் பரிவாரமானது தனது வகுப்புவாத பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறது. மத நல்லிணக்கமானது தமிழர்களின் ஒரு நல்மரபாகும். அதை கெடுக்க முனையும் இழி செயலில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். அதுவும் தமிழின் பெயராலும் தெய்வீகத்தின் பெயராலும் அதை செய்ய துணிந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 88% பேர் இந்துக்கள். மத்திய மாநில ஆட்சியாளர்களின் சமூக பொருளாதார கொள்கைகளினால் பாதிக்கப்பட்டிருப்பது இந்த பெரும்பான்மை இந்துக்களும் தான். அந்த அநீதி கொள்கைகளை எதிர்க்காதவர்கள் தாம் இந்துக்களாக குரல் கொடுக்கிறார்களாம். இந்துக்களுக்கு ஆபத்து என்பவர்கள் போராடும் இந்து விவசாயிகள் பற்றியோ, வேலையின்றி தவிக்கும் இந்து இளைஞர்கள் பற்றியோ, இடஒதுக்கீட்டை பறிகொடுத்து நிற்கும் இந்து SC BCக்கள் பற்றியோ, இந்தி சமஸ்கிருத திணிப்பால் துயருறும் இந்து தமிழர்கள் பற்றியோ பேசுவதில்லை. இவற்றை அடையாளப்படுத்தும் வகையில் வெகு மக்களின் மெய்யான பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் விதத்தில் துண்டறிக்கை மற்றும் காணொலி காட்சிகளை தயாரிப்பது என்றும், இவற்றை 1 கோடி பேரை சென்றடையும் விதத்தில் ஜனவரி 26 குடியரசு நாளில் துவங்கி 30ஆம் தேதி வரை நடத்துவது என்று தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை முடிவெடுத்துள்ளது.
போக்குவரத்து ஊழியர்களின் 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஜனவரி 5 அன்று நடைபெற்றது. தொழிற்சங்கங்கள் எழுப்பிய கோரிக்கைகள், கொள்கை ரீதியான முடிவுகளுக்கு அதிகாரிகள் விளக்கம் அளிக்கவில்லை. அடுத்த பேச்சுவார்த்தை தேதி குறிப்பிடப்படாமல் கூட்டம் முடிவுக்கு வந்தது. தொழிலாளர்களை குழப்பமான சூழலுக்கு கொண்டு சென்று துரோகம் ஒப்பந்தம் ஒன்றை திணிப்பதை அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளது. எனவே உருப்படியான பேச்சுவார்த்தை நடத்த கோரி போக்குவரத்து தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தை ஜனவரி 7 அன்று தொடங்கியுள்ளனர். அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் சென்னை பல்லவன் இல்லம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. தொழிலாளர்களின் 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை அமைச்சர் கலந்து கொண்டு உருப்படியாக நடத்த வேண்டும். அகவிலைப்படி பறிப்பை திருப்பி தருவதோடு நிலுவையையும் வழங்க வேண்டும். அரசாணை வெளியிட்டபடி ஓய்வூதியர்களுக்கு பணப்பயன்களை வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 119% அகவிலைப்படியை இன்றைய நிலைக்கு உயர்த்தி வழங்க வேண்டும். அமைச்சரும் நிதித்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு நேர்த்தியான பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும் என்று அரசு அறிவிக்கிறதோ அதுவரை போராட்டம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை 52,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. இந்நிலையில் 5,000 கேங்மேன் பணியிடங்களுக்கு 90,000 பேர் விண்ணப்பித்தனர். தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற்று கடந்த 6 மாத காலமாக பணி நியமனத்திற்காக காத்திருக்கின்றனர். கடந்த 2020 மார்ச் மாதம் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் மின்சாரத்துறை அமைச்சர் கேங்மேன் பணிகளில் ஏற்கனவே அறிவித்த 5,000 பணியிடங்கள் சேர்த்து மொத்தமாக 10,000 கேங்மேன் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்தார். ஆனால் இன்று வரை இப்பணியிடங்களுக்கு தேர்வு பெற்றவர்களுக்கு தமிழக அரசு பணி ஆணை வழங்கவில்லை. தொழிற்சங்கங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளதால் தான் கேங்மேன் பணியிடங்களை நிரப்பாததற்கான காரணம் என்று தமிழக அரசு திசை திருப்புவதை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. கேங்மேன் பணியிடங்களை நிரப்பிட நீதிமன்றம் எந்த தடையும் விதிக்கவில்லை. தொழிற்சங்கங்களும் கேங்மேன் பணியிடங்களை நிரப்புவதற்கு ஆட்சேபனை இல்லை என மின்வாரிய தலைவரிடம் கடிதம் கொடுத்துள்ளனர். உடனடியாக பணி ஆணை வழங்க வலியுறுத்தி ஜனவரி 29 அன்று சென்னை கோட்டையை நோக்கி பேரணி நடத்துவது என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் முடிவெடுத்துள்ளது. பொள்ளாச்சியில் சமூக விரோத கும்பல் பெண்களை தொடர்ச்சியாக அச்சுறுத்தி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு வந்த சம்பவம் 2019 பிப்ரவரியில் வெளிவந்தது. இதனால் தமிழகமே அச்சத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்து போனது. இத்தகைய குற்றங்களில் ஆளும் கட்சியின் செல்வாக்கு படைத்தவர்களும் பொறுப்புகளில் உள்ளவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவும் இக்குற்றத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் பாரபட்சமின்றி கைது செய்யவும் இவ்வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகளும் ஜனநாயக அமைப்புகளும் பங்கேற்ற வலுவான போராட்டங்கள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து 5 பேர் கைது செய்யப்பட்டதோடு இவ்வழக்கு 2019 ஏப்ரல் மாதம் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இவ்வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளும் கட்சி பொறுப்பில் உள்ளவர்கள் உள்ளிட்ட 3 பேர் சிபிஐயால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பின்னணியில் மேலும் பல அரசியல் பிரமுகர்கள், செல்வாக்கு மிக்கவர்களுக்கு தொடர்பு இருக்கும் என கருதப்படுகிறது. பாலியல் கொடூர குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஜனவரி 10ஆம் தேதி பொள்ளாச்சியில் அனைத்து கட்சிகள் மற்றும் மாதர் சங்கம் உள்ளிட்ட முற்போக்கு அமைப்பினர் பங்கேற்கும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இனி தேசிய செய்திகள். பொதுத்துறை நிறுவனமான பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் 54.03% பங்குகளில் 26% விற்க அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் நிறுவனத்தின் மேலாண்மை கட்டுப்பாடு உட்பட மாற்றப்படும். இதன் மூலம் 56,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொதுத்துறை நிறுவனம் 720 கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 2014 முதல் 2019 ஆண்டுகளில் மோடி ஆட்சியின் போது 518 கோடி ரூபாய்க்கு இந்த பங்குகளை விற்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் தொழிலாளர்களும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களும் தெரிவித்த எதிர்ப்பு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் MP ராஜேஷ் அவர்களின் தலையீடு காரணமாக விற்பனை முயற்சி கைவிடப்பட்டது. ஆனால் 2வது முறையாக மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததும் 16 கட்டங்களாக விற்க முடிவு செய்தது. கடைசியாக விருப்பம் கோரும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஊழியர்களின் எதிர்ப்பையும் மீறி பாதுகாப்புத் துறையில் லாபத்தில் செயல்படும் பொதுத்துறை நிறுவனம் விற்கப்படுகிறது. பாதுகாப்புத்துறைக்கு தேவையான தளவாடங்களை இந்திய ராணுவத்திற்கான வாகனங்கள், ராக்கெட் லான்ச்சர்கள், டட்ரா லாரிகளை BEML தயாரிக்கிறது. சுரங்கம், கட்டுமான துறைகள் மற்றும் மெட்ரோ ரயில் பெட்டிகள் உற்பத்தியில் தனியார் நிறுவனங்களுக்கு சவால் விடுத்து போட்டி டெண்டர் மூலம் 5,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டுமான ஆர்டர்களை BEML சமீபத்தில் வென்றுள்ளது.
2020-2021 கல்வியாண்டில் கேரள அரசு பள்ளியில் 1 முதல் 10 வகுப்புகளில் 1.25 லட்சம் புதிய மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு நடத்தப்பட்ட குழந்தை கணக்கெடுப்பு பிந்தைய ஆரம்ப மதிப்பீடாகும். பொதுக்கல்வி பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்ட 4 ஆண்டுகளில் 6.8 லட்சம் குழந்தைகள் பொதுக்கல்வித்துறையில் நுழைந்துள்ளனர். இந்த ஆண்டு மட்டும் 8170 மாணவர்கள் முந்தைய ஆண்டை விட கூடுதலாக முதல் வகுப்பில் சேர்க்கை பெற்றனர். 5ஆம் வகுப்பிலும் அதிக சேர்க்கை நடந்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 43,789 அதிகம். 8ஆம் வகுப்பில் கூடுதலாக 35,606 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கூடுதலாக 1,75,074 குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் அரசு உதவி பெறாத சுயநிதி பள்ளிகளில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 91,510 குறைந்துள்ளது. ஏழை குழந்தைகள் கூட உலகத்தரம் வாய்ந்த கல்வியை பெறுவதை உறுதி செய்வதற்கான சமூகத்தின் பார்வையின் ஒரு பகுதியாக பொதுக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்பட்டது. பொதுமக்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் கூறினார். மிகப்பெரிய எண்ணிக்கையிலான விவசாயிகள் தில்லியில் எல்லைகளில் கடும் குளிர் மற்றும் விடாது பெய்து வரும் மழை ஆகியவற்றுக்கும் சில இடங்களில் காவல்துறையினரின் அடக்குமுறைகளையும் பொருட்படுத்தாது 1 மாதத்திற்கும் மேலாக போராடி வருகிறார்கள். கடந்த 1 மாதத்தில் இப்போராட்டத்தில் பலர் தங்களின் உயிர்களை இழந்து தியாகியாகியுள்ளார்கள். மிகவும் கொடூரமான வேளாண் சட்டங்களை ரத்து செய்திடவும், மின்சார திருத்த சட்ட முன்வடிவு மற்றும் குறைந்தபட்ச ஆதார விலை அளிப்பது போன்ற கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மறுத்து மோடி அரசு மிகவும் எதிர்மறையான அணுகுமுறையை கடைபிடித்து வருவதை மத்திய தொழிற்சங்கங்களின் கூட்டுமேடை கண்டிக்கிறது. மேலும் போராடும் விவசாயிகளின் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதத்தில் அவர்களை காலிஸ்தானிகள் என்று கூறி அவர்களுக்கு துதிப்பாடும் ஊடகங்கள் இழிவுபடுத்தும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பதையும் கண்டிக்கிறது. இத்தகைய இழி பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஈடுபடவில்லை. நாடு முழுவதும் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒருமைப்பாடு தெரிவித்து மக்கள் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. விவசாயிகள் ஜனவரி 23 முதல் 25 ஆகிய தேதிகளில் நடத்தும் மகா முற்றுகை போராட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கு முழுமையான ஆதரவளிக்க வேண்டும் என்று கூட்டுமேடை அறைகூவல் விடுத்துள்ளது. உத்தரப்பிரதேச படாவ்னில் உள்ள கோவில் அங்கன்வாடி உதவியாளர், கோவில் பூசாரி மற்றும் அவரது உதவியாளர்களால் கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டுள்ளார். ஜனவரி 3 அன்று கோவிலுக்கு சென்றவர் வீடு திரும்பாததால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் அன்று இரவே 11:30 மணியளவில் 3 பேர் அவரது உடலை வீட்டுக்கு வெளியே போட்டுவிட்டு ஓடிவிட்டனர். பெண்ணின் தனிப்பட்ட உறுப்புகளில் இரும்பு கம்பியை புகுத்திய கொடூரம் மற்றும் அவருடைய விழா எலும்பு, நுரையீரல், கால்கள் போன்றவற்றில் கடுமையான காயங்கள் ஏற்பட்ட கொடுமைகள் உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. காவல்துறை வழக்கு பதிவு செய்து 2 கைது செய்துள்ளது. முக்கிய குற்றவாளியான கோவில் பூசாரி தலைமறைவாகியுள்ளார். குற்றவாளிகளை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க ஜனவரி 7 அன்று மாநிலம் முழுவதும் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் பல இடங்களில் போராட்டங்களை நடத்தினர். பெண்களின் உரிமைகளை உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக இருக்கின்ற சந்திரமுகி நிலப்பிரபுத்துவ மற்றும் ஆணாதிக்க சிந்தனையை பிரச்சாரம் செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மாதர் அமைப்புகளும் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளன. அங்கன்வாடி உதவியாளரை வன்படுகொலை செய்த அனைவரையும் கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர் மீதே பழி சுமத்தி ஆணாதிக்க சிந்தனையை வெளிப்படுத்திய மகளிர் ஆணைய தலைவர் சந்திரமுகி தேவியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஐட்வா அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியம் தாவ்லே, அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தமிழக மாநில பொதுச் செயலாளர் டெய்சி கோரிக்கை வைத்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா பொது முடக்கத்திற்கு பின்னர் சற்று மேம்பட்டு வந்த வேலையின்மை பிரச்சினை 2020 டிசம்பரில் மீண்டும் மோசமாகி இருப்பது இந்திய பொருளாதார கண்காணிப்பு மைய ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் வேலையின்மை அதிகரித்துள்ளது. 2016ஆம் ஆண்டில் மோடி அரசு கொண்டு வந்த பணமதிப்பு நீக்கம், 2018இல் கொண்டு வந்த GST நடவடிக்கைகள் இந்திய சிறு குறு நடுத்தர தொழில்களை அழித்து கோடிக்கணக்கான பேர்களை நடுத்தருவிற்கு தள்ளியது. 2017-18 நிதியாண்டில் வேலையின்மை விகிதம் 6.1% உயர்ந்த போது அது 45 ஆண்டுகளில் இல்லாத மோசமான நிலையாக பார்க்கப்பட்டது. இது படிப்படியாக அதிகரித்து கொரோனா பொது முடக்கத்திற்கு முன்பு 7.22% என்ற அளவை தொட்டது. கொரோனா பொது முடக்கத்தின் போது வேலையின்மை கடந்த 2020 மார்ச் மாதத்தில் 23.52% அதிகரித்தது. 2020 ஜூன் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் நாட்டின் வேலை வாய்ப்பின்மை அளவு 6.5 முதல் 8.3% இருந்தது. இந்நிலையில் டிசம்பர் மாதம் 9
9.06% உயர்ந்தது. நகர்ப்புற வேலையில்லா திண்டாட்டம் கடுமையாக அதிகரித்துள்ளது. டிசம்பரில் 8.84% உயர்ந்துள்ளது. இதில் பெண்கள் மத்தியில் 10.5%, ஆண்களில் 8.7% வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளது. கொச்சி மங்களூரு இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் UDF ஆட்சியின் போது கைவிடப்பட்ட பிறகு கேரளா இடது ஜனநாயக அரசு உயிர் கொடுத்தது. இழப்பீட்டை இரட்டிப்பாக்கி நிலம் கையகப்படுத்துவதை விரைவுபடுத்திய கேரள அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. உள்நாட்டு பயன்பாட்டிற்கான சுற்றுச்சூழல் நட்புடன் செலவு குறைந்த இயற்கை எரிவாயு, போக்குவரத்து துறைக்கு CNG ஆகியவற்றை இந்த குழாய் திட்டம் வழங்கும். குழாய் கடந்து செல்லும் மாவட்டங்களில் தொழில்துறை மற்றும் வணிக நோக்கங்களுக்காக இயற்கை எரிவாயு வழங்கப்படும். 5,751 கோடி ரூபாய் செலவாகும். இத்திட்டம் முழுமையாக செயல்படும் போது 500 கோடி முதல் 720 கோடி வரை வரி வருவாய் கிடைக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கு CNG கிடைப்பதால் எரிபொருள் செலவுகள் 20% குறையும். வாடகை கார் ஓட்டுநர்களுக்கு 5,000 ரூபாய் வரையிலும், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 3,000 ரூபாய் வரையிலும் மாதந்தோறும் செலவு குறையும். ஒரு நாளைக்கு 5,000 கிலோ LPG உட்கொள்ளும் தொழில்களுக்கு 85,000 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும். கெயில் இயற்கை எரிவாயு குழாய் இணைப்பு திட்டம் இடது ஜனநாயக அரசு ஜனவரி 5 அன்று மக்களுக்கு அளித்து முக்கியமான வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்தார். இனி உலகச் செய்திகள். அமெரிக்காவில் கூகுள் ஊழியர்கள் இணைந்து தொழிலாளர் சங்கத்தை உருவாக்கியுள்ளனர். ஊழியர்களின் உரிமைக்கான போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுக்க இந்த தொழிலாளர் சங்கம் உதவும் என்று கூகுள் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா, கனடாவில் கூகுள் நிறுவனத்தில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்களை ஒருங்கிணைத்து தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரபல பன்னாட்டு நிறுவனமான கூகுளில் 1,00,000க்கும் மேற்பட்ட நிரந்தர பணியாளர்களும் 1,20,000க்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்களும் பணியாற்றி வருகின்றனர். அண்மை காலமாக பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார்களை முறையாக விசாரிப்பதில்லை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை கூகுள் நிறுவனம் மீது அதன் ஊழியர்கள் முன்வைத்துள்ளனர். புதிய தொழிற்சங்கத்திற்கு ஆல்பாபெட் தொழிலாளர் சங்கம் என பெயரிடப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் கோரிக்கையை குழுவாக பேசுவதற்காகவே இந்த தொழிற்சங்கம் ஏற்பட்டுள்ளதாக கூகுள் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல் தொழில்நுட்பத்துறையில் தொழிற்சங்க செயல்பாடுகள் குறைவாகவே உள்ள நிலையில் கூகுள் நிறுவன ஊழியர்களின் இந்த முயற்சி சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் நியாயமான ஊதியத்துடனும் துஷ்பிரயோகம் செய்யப்படுவோம், பாகுபாடு காட்டப்படுவோம் என்ற பயமில்லாமலும் பணியாற்றுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் சங்க தலைவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடமான கேபிட்டல் கட்டிடத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் குவிந்த ட்ரம்ப் ஆதரவாளர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டம் நடந்து கொண்டிருந்த நிலையில் இந்த வன்முறை நடந்துள்ளது. இதில் இதுவரை 4 பேர் இறந்துள்ளனர். அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத இந்த வன்முறை கலவரம் அந்நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தாம் தோல்வியடைந்த ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் வெற்றி பெற்றதை ஏற்றுக்கொள்ள மறுத்து தொடர்ந்து வன்முறையை தூண்டும் வகையில் ட்ரம்ப் பேசி வந்ததால் தான் கலவரம் வெடித்ததாக பலரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் முதலில் தேர்தல் சபை உறுப்பினர்களே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்கள் ஜனாதிபதியை தேர்வு செய்ய வாக்களிப்பார்கள். வாக்குகள் எண்ணும் பணி நடைபெறும் போதுதான் கலவரம் வெடித்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போலீசாரால் வெளியேற்றப்பட்டனர். எனினும் மீண்டும் வாக்குகள் எண்ணப்பட்டு முறைப்படி ஜோ பைடன் ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டார். இந்த தாக்குதலுக்கு குடியரசுக் கட்சியிலேயே எதிர்ப்பு பெருகி வருகிறது. இந்த ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலை உலக நாடுகளின் பல்வேறு தலைவர்கள் கண்டித்துள்ளனர். கிரேக்க தீவுகளில் தஞ்சமடைந்துள்ள அகதிகள் கடும் குளிராலும் நோய்களாலும் அவதிப்பட்டு வருகின்றனர். ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அமைக்கப்பட்ட தீவுகளில் தண்ணீர் வசதி, கழிப்பிட வசதி, சுகாதார வசதி, குளிர்காலத்தில் தங்குவதற்கு கொட்டகை, மின்சாரம் என்று எந்த அடிப்படை வசதிகளும் இன்றி அவதியுறுகின்றனர். ஐரோப்பிய நாடுகளின் அரசு சாரா அமைப்புகள் நன்கொடைகள் மூலம் நிதி திரட்டினாலும் அகதிகள் நலனுக்கு போய் சேருவதில்லை. இதனால் மனரீதியாக பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு சென்றதாக அகதிகள் கூறுகின்றனர். லாபம் ஒன்றையே குறிக்கோளாக செயல்படும் முதலாளித்துவத்தின் மனித தன்மையற்ற கோர முகம் கொரோனா காலத்தில் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கடும் குளிரில் மக்கள் குளிப்பதற்கும் துணிகளை துவைப்பதற்கும் கடல் நீரை நம்பிதான் உள்ளனர். போர் நடக்கும் காலங்களில் செய்யப்படும் குறைந்தபட்ச தேவைகள் கூட நிறைவேற்றப்படவில்லை என்று மனிதநேயம் கொண்ட மருத்துவர்கள் தங்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். விலங்குகளை விட கேவலமாக காவல்துறையினரால் நடத்தப்படுகிறோம் என்று அகதிகள் வேதனை தெரிவித்தனர். பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கும் சிறுவர்கள் மன உளைச்சலுக்கும் ஆளாகி வருகின்றனர். மனித உரிமை மீறல்களும் அகதிகளின் கூக்குரலும் ஐரோப்பிய யூனியன் காதுகளுக்கு எட்டவில்லை. தற்போதுதான் கோடை காலத்தில் அகதிகள் முகாம்கள் கட்டித்தருகிறோம் என்று வாக்குறுதி அளித்துள்ளனர்.
துருக்கி நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டும் தொழில் முனைவோர் சார்பில் 5 பேரும், தொழிற் சங்கத்தின் சார்பில் 5 பேரும், அரசு சார்பில் 5 பேரும் உள்ள கமிட்டியில் வறுமை கோட்டின் நிலையில் குறைந்தபட்ச ஊதியத்தை முடிவு செய்துள்ளனர். தொழிலாளர்கள் கொரோனா தொற்று காலத்திலும் வேலைக்கு செல்ல நிர்பந்திக்கப்படுகின்றனர். இதனால் தொற்று அதிகமாகி பரவி சுகாதார வசதியும் இல்லாத நிலையில் அவதிப்படுகின்றனர். கடந்த 40 ஆண்டுகளில் ஊதியம் தேவையான அளவு உயராத காரணத்தினால் தொழிலாளர்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். பெரும்பான்மை அடிப்படையில் குறைந்தபட்சம் ஊதியம் நிர்ணயிக்கப்படுவதால் முதலாளித்துவத்தின் லாப தேவைக்காக மலிவான தொழிலாளர்கள் உருவாக்க அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது. ஐரோப்பா மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளை விட மிக குறைந்த நிலையில்தான் துருக்கியில் ஊதியம் உள்ளது. ஆயிரக்கணக்கான பில்லியன்களை முதலாளிகளுக்கு வாரி இறைக்கும் ஆளும் வர்க்கம் அதனுடைய சுமையை தொழிலாளர்களின் தலையில் சுமத்துகிறது. கொரோனா பொது முடக்கத்தில் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டு நிவாரணம் எதுவும் வழங்காமல் தற்காலிக படி என்ற அளவில் சிறு தொகை வழங்கப்பட்டது. தொழிலாளர் துறை அமைச்சர் துருக்கி நாட்டில் வறுமை என்பது பெரிய விஷயமல்ல என்று கருத்து தெரிவித்துள்ளார். மறுபுறம் பில்லியனர்களின் சொத்து மதிப்பு மட்டும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. நார்வே நாட்டில் எலக்ட்ரிக் கார்களின் விற்பனை கடந்த ஆண்டை காட்டிலும் அதிக அளவில் விற்பனையாகியுள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் மூலம் இயங்கும் கார்களால் ஏற்படும் மாசு ஏற்பட்டு சுகாதார சீர்கேடுகளை உருவாக்கி வருகிறது என்ற காரணத்தினால் கார்களின் விற்பனை 2020ஆம் ஆண்டு 54.3% உயர்ந்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் பெட்ரோல், டீசல் இல்லாத கார்கள் இல்லாத நிலையை உருவாக்குவோம் என்று முடிவெடுத்துள்ள அரசு கேஸ் மூலம் இயங்கும் கார்களுக்கான சலுகைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டில் 65% அளவிற்கு விற்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு 75.7% என்ற அளவில் இருந்த டீசல் கார்களின் எண்ணிக்கை தற்போது 8.6% குறைந்துள்ளது. நார்வே அரசு 2025ஆம் ஆண்டை இலக்காக வைத்து திட்டமிட்டாலும் ஐரோப்பிய நாடுகளிலும் எலக்ட்ரிக் கார்களுக்கான தேவைகள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் நார்வே நாட்டிற்கான கார்களின் தேவையான கார் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் பூர்த்தி செய்யுமா என்ற ஐயப்பாடு எழுந்துள்ளது. ஜெர்மன் நாட்டில் ஓல்வேகன், பென்ஸ், BMW போன்ற நிறுவனங்கள் எலக்ட்ரிக் கார்களின் உற்பத்தியை பல மடங்கு பெருக்கியுள்ளன. 2020ஆம் ஆண்டு மட்டும் ஐரோப்பாவில் 5 லட்சம் எலக்ட்ரிக் கார்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் வழிகாட்டும் இடது கேரள ஜனநாயக அரசு. கூகுள் நிறுவன ஊழியர்கள் தொழிற்சங்கம் அமைப்பு. வேலையில்லா திண்டாட்டம் டிசம்பரில் 9.6% அதிகரிப்பு, ஆய்வில் தகவல். 56,000 கோடி மதிப்புள்ள நிறுவனத்தை 720 கோடிக்கு தாரை வார்க்கும் மோடி அரசு. கோவாக்சின் தடுப்பூசிக்கு இந்தியா அவசர கதியில் அனுமதி வழங்கியது, வல்லுநர்கள் எச்சரிக்கை. தமிழர் மரபுகளை கெடுக்கும் RSS, பாஜக பரிவாரம் 1 கோடி பேரை சந்திக்க மக்கள் மேடை முடிவு. 100 நாள் திட்ட தொழிலாளர்களுக்கு 5 மாத சம்பள பாக்கி, போராட்டத்தால் நிதி ஒதுக்கிய மத்திய அரசு. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வரலாறு காணாத வன்முறை, ட்ரம்ப் ஆதரவு கும்பல் வெறியாட்டம். பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் அனைவரையும் கைது செய், ஜனவரி 10 பெருந்திரள் போராட்டம். மாநில தலைநகரங்களில் முற்றுகை போராட்டம், தொழிற்சங்கங்களின் கூட்டு மேடை அறைகூவல். போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம், ஆக்கப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தல். மின்வாரியத்தில் கேங்மேன் பணி ஆணை வழங்க வலியுறுத்தி டைஃபி கோட்டை நோக்கி பேரணி. செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன. வணக்கம்.